ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? எல்லார் வீட்லேயும் பசங்களாம் ஸ்கூல் போயாச்சா? காலை வேலையை ஆரம்பிச்சாச்சு. ட்ரெஸ்லாம் நீங்கள் வாஷ் பண்ணணும், ஊற வைக்கணும், வாஷ் பண்ணணும். வேலை இப்படிதான் டெய்லி கண்டினியூவாக வேலை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நம்ம எந்திரிச்சாவே டெய்லி எந்திரிச்சு இந்த பசங்களை கிளப்புறது பெரிய வேலை, சாப்பாடு செஞ்சு அதுக்கப்புறம் அவங்களை கிளப்பி கொண்டு விட்டுட்டு வந்தோம்னா நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், வீடு கூட்டணும். வேலை அப்படியே கரெக்டாக போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெஸ் எப்பவுமே மேக்ஸிமம் நம்ம கையில தான் துவைக்கிறது, மிஷின் போடுறது இல்லை. அதனால ட்ரெஸ்ஸை ஊற வச்சிட்டோம்னா ஒரு 1/2 hour ஊறிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள வெளியில பார்க்குற வேலையில பார்த்துட்டு அப்புறம் வேணா ட்ரெஸ் துவைச்சு வந்துக்கலாம். ஏன்னா போடுற வெயில்ல தான் ட்ரெஸ் சீக்கிரமே காஞ்சிருது. அவ்வளோ வெயில் போடுது. உங்க ஊர்ல எல்லாம் வெயில் இது மாதிரி போடுதா என்னன்னு சொல்லுங்க. செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸுங்க. ட்ரெஸ் ஊற வச்சாச்சு, அவ்வளோதான். ஒரு 1/2 hour ஊறிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் வேலையில பார்த்துட்டு வந்துடலாம். நான் வேலைகள் அடுத்தடுத்து இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு என்னன்னா காளான் பிரியாணி செஞ்சு முட்டை அவிச்சிட்டு மோர் வெங்காயம் போட்டு கொடுத்தேன், கொண்டு போயிட்டாங்க. உங்க வீட்டுல எல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க. அது போக ஸ்கூல் டெய்லி பசங்களுக்கு எதை பண்றதுன்னே தெரியல. அவங்க சாப்பிட்ற மாதிரி பண்ணி கொடுத்தாதான் போல. அதுவும் முன்னாடிலாம் சாப்பிட்றேன், இப்ப சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா. இன்னைக்கு நம்ம வீட்டுல இதான் இன்னைக்கு ஸ்பெஷல் பசங்களுக்கு. எங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு வச்சேன். எங்களுக்கு இதுதான் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களே, காயெல்லாம். கொஞ்சமா தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சமா தொக்கு மாதிரி வச்சிருக்கேன் எங்களுக்கு மட்டும். தக்காளி பூண்டு கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டு தொக்கு மாதிரி வச்சுட்டு புடலங்காய் கூட்டு வச்சேன் எங்களுக்கு. போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். மாங்காய் கேண்டி போட போறேன்னு. மாங்காய் கேண்டி போட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிஞ்சிருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே செம்ம டேஸ்டா நல்லா சூப்பராக இருந்துச்சு மாங்காய் கேண்டி. சரி, இந்த தடவை நெல்லிக்காய் கேண்டி போட்டு கொடுக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க, ரொம்ப லைட்டாக சாப்பிடுவாங்க. சரி, கேண்டி போட்டால் இதை விரும்பி ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்கூலுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுக்கிறது. சரி, மாங்காய் முடிஞ்சது, சரி அடுத்து நெல்லிக்காய் போடலாமேன்னு நெல்லிக்காய் அன்னைக்கு கேண்டிக்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். நெல்லிக்காய் எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் போட்டு ஃபுல்லாக அலசிடணும். அவ்வளோதான். இது எவ்வளோ தண்ணி போதும் நெல்லிக்காய் வேகிற அளவுக்கு. இதை வேக வச்சிரும். ஒரு 10 minutes இப்படி வெந்தாவே போதும் நெல்லிக்காய். இதில் தண்ணி மட்டும்தான் போட்டு நெல்லிக்காய் வேக வைக்கிறேன் பாருங்க, வேற எதுவுமே பண்ணவே இல்லை. சரி வேகட்டும். அதுக்குள்ள கொஞ்சம் அடுப்பை குறைச்சி சும்மா இது வெந்துக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள கொஞ்சம் வேலையை நம்ம பார்த்துடலாம். மாங்காய் வத்தல் போட்டேன். உண்மையிலே இந்த வெயிலுக்கு நல்லா காஞ்சிருச்சு. மாங்காய் வத்தலுக்கு வெயில் அந்த அளவு போடுது, சூப்பரா காஞ்சிருச்சு. அவ்வளவுதான், மாங்காய் முடிஞ்சிருச்சு. இல்ல நம்ம அடுத்து நெல்லிக்காய் கேண்டி போட்டு சாப்பிடணும். அதையும் நான் போட்டு காட்டுறேன் எப்படின்னு. ஒரே இவ்வளவு சுத்தம் பண்றேன், ஆனா ஒரே எறும்பு தான். இந்த எறும்பு மருந்து எவ்வளவுதான் வாங்குறேன், கிலோ கணக்குல வாங்கி வாங்கி போடுறதா வேலை. உண்மையிலே மரம் வச்சாலும் பத்தாது, தண்ணி இருந்தாலும் பத்தாது. அந்த பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான்
நம்ம வச்ச மரத்துக்கு வந்து அந்த பயனே இருக்குது. சும்மா மரத்தை வச்சுட்டு தண்ணி இருந்தா மட்டும் போதுமா? இருக்கிற பூச்சி எல்லாமே ஃபுல்லா வந்து இங்க வீட்டுல குடியிருந்துக்கிறோம். இங்க பாருங்க. நெக்ஸ்ட் இது ஃபுல்லா நீ கிளீன் பண்ணணும். ஏற்கனவே கருவேப்பிலை மரம் வச்சேன். இந்த வாழை ஃபுல்லா என்ன தெரியுமா பண்ணிருச்சு? ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, தண்ணி இருக்குது, டவுன் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. தண்ணி இருந்தா மட்டும், மரம் பெருசானா மட்டும் எல்லா மரமும் வந்துடாது. ஏற்கனவே நான் கருவேப்பிலை மரம் வந்து வச்சிருந்தேன். நல்லா பெருசா வந்துருந்துச்சு, மரம் சூப்பரா இருந்துச்சு. இந்த வாழை ஃபுல்லா பராமரிக்காம விட்டோன்னே ஃபுல்லா கருவேப்பிலையே மூடி செடியே செத்து போச்சு. இதனால இப்ப என்ன பண்றது? ஏன்னா அடிக்கடி அது மாதிரி பராமரிக்காம விட்டோம்னா வாழைய ஃபுல்லா நிறைய வெளியில உள்ள பூச்சிகள் பூரா வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. இந்த இப்படி நிறைய இலைகள் ஃபுல்லா லைட்டா கட் பண்ணி விட்டாதான். ஏன்னா காமன் வாலுக்கு வெளியில உள்ள பூச்சி ஃபுல்லா அந்த இலையில ஏறி வந்துடும். சரி, பேசிக்கிட்டே வேலையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அவ்வளவுதான், நேரம் போறதே தெரியாது டக்கு டக்குன்னு. இப்பதான் தெரியுது டெய்லி தோட்டம் வச்சா அந்த வெயில்ல எல்லாம் வேலை பார்க்கறது எவ்வளவு பெரிய வேலைன்னு. இந்த முருங்கை மரம் வச்சு செம்ம காய், சரிதான் நந்தர்ல முருங்கை. ஆனா ஏற்கனவே முருங்கை மரம் இருந்தது வந்து இந்த காம்பவுண்ட் வால் சுவர்லயே சாய்ச்சாலே காம்பவுண்ட் வாலே பாதி இதாயிடுச்சு. ஸோ அதை வந்து கயரை வச்சு கட்டி இழுத்து நான் தான் வெட்டி போட்டேன். இப்போ மறுபடியும் பாருங்களேன், அந்த வெட்டி விட்டது தலைஞ்சு மறுபடியும் காம்பவுண்ட் வால்லே விழுகுது பாருங்க. மறுபடியும் இந்த இதை வெட்டி விடணும். சரி, காய் இருக்குங்கிறக்காண்டி சரி காய்க்கட்டும், அப்புறம் வேணா வெட்டி விடலான்னு வச்சிருக்கேன். காய் இருக்கு. ஏன்னா காம்பவுண்ட் வால்ல மரம் விழுந்துச்சுன்னா காம்பவுண்ட் வாலே வீணாயிருது. சரி, வெட்டி விட்டுருவோம். இப்படிதான் வேலை போய்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி வீட்டுல வேலை பார்க்குறீங்களா என்னன்னு சொல்லுங்க. பாருங்க, இந்த வெட்டி போடுற மரத்தை வந்து வாழை மரத்தை அப்புறமாட்டிக்கு இங்கிட்டு ஃபுல்லா மாடு வரும். அந்த மாடுகள் ஃபுல்லா மரத்தை சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறமாட்டிக்கு அந்த கட்டையை தூக்கி அங்கிட்டு போடணும் நம்ம. ஆனா என்ன இந்த செடிகள் இது வந்து பராமரிக்கிறது பயமா இருக்குது. மேல ஃபுல்லா சம்டைம்ஸ் அரிப்பூச்சி இதெல்லாம் ஃபுல்லா விழுகிறதுனால ஒத்துக்கிறவும் மாட்டேங்குது. வெளி பொந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ரேஷன் அரிசி. எதுக்கு இங்க வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த வாழை மரத்து சைடு குருவி இதுகளா வரும், உனக்குள்ள வந்து சாப்பிட்டு போவாங்க. நான் அப்படியே வேலை பார்க்கும்போது வீடியோ எடுக்க வேற யாரும் இல்லைல்ல, நான் தான் எடுத்து அப்லோட் பண்றேன்னா, அப்ப இந்த அரிசி சாக்குல வந்து ஸ்டாண்டை வச்சுட்டு அப்படியே நான் வேலை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன்னா வீடியோவும் எடுத்துக்கலாம். அதனால அப்படியே வச்சிருக்கேன். குருவிகளும் வந்து சாப்பிடுவாங்க டெய்லி. அணில், குருவி எல்லாமே வந்து சாப்பிடும் கிளிலாம். அது மாதிரி இந்த வாழை பாருங்க ஃபுல்லா இப்படி இதாயிடுச்சுன்னா செங்குலவி வந்து நிறைய கூடு கட்ட ஆரம்பிச்சிருது. இந்த செங்குலவினால நிறைய டைம்ஸ் நான் ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டிருக்கேன். உண்மையிலேயே இது வந்து பிள்ளை எங்களுக்கு தெரியாம வந்தா கூட போச்சுங்க. இவ்வளவு செங்குலவி இருக்குன்னு இங்கேயும். ஆனா கூடு கட்டி இருக்கு போல. நான் அந்த வாழை மரம் கொஞ்சம் வெட்டி விட்டோன்னே வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எங்கேன்னு தெரியல, கவனமா தான் பார்க்கணும். இந்த வெயில் நேரம்ல கொட்டுச்சுன்னா அவ்வளவுதான். இந்த தெரியுதா குலவி, செங்குலவி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த வாழையெல்லாம் எவ்வளவு உயரம் இருக்கா, இதுலயே நான் பாதியா வந்து கட் பண்ணி விட்டுறேன். இதுக்கு மேல ரொம்ப உயரமா போச்சுன்னா கட் பண்ணாம விட்டோம்னா இந்த வாழை பாருங்க அப்படியே உடஞ்சு விழுந்துரும். இந்த வெயிட் தாங்காம உடஞ்சு விழுந்துருது. இதை பாதியா கட் பண்ணி விட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் வரும், காய்ச்சிரும், உடஞ்சு விழுகாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நான் வேலையை வந்து கண்டினியூ பண்றேன், ஏன்னா நேரம் போறதே தெரியாது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.